ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ சேனக்கிழங்கு எடுத்திருக்கேன் பாருங்கள். நீங்கள் வந்துட்டு எப்போ வாங்கினாலும் பழைய கிழங்காக பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லைன்னா நாக்கிலாம் அரிப்பெடுத்துரும். அரியும் போதும் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அரிங்க, இல்லைன்னா கையிலலாம் பிப்பெடுத்துரும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கல்லுப்பு, அப்புறம் ஒரு கரண்டி அளவுக்கு புளி தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வைக்கல அதில் உள்ள அரிப்பு தன்மை இருந்தாலும் கூட அது போயிடும். இப்போ இது ஒரு 3/4 வேக்காடு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். எப்பவுமே இது பழைய கிழங்கா பார்த்து வாங்குங்க. அப்படிக்கு இது உங்களுக்கு தெரியலனா வாங்கி வச்சுட்டு ஒரு 1 or 2 வீக் கழிச்சிட்டு நீங்கள் செய்யுங்க. முழு கிழங்கா வாங்கினா அது ரொம்ப நாளைக்கு வரும். இப்போ இது ஒரு 3/4 வேக்காடு வெந்துருச்சு பாருங்க. நம்ம தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது இதில் கலந்து வைக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு 1 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாமே உங்களோட காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. இது கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த மசாலாலாம் அதில் நல்லா பிடிக்கணும். நீங்கள் உப்பு கொஞ்சம் இதில் போடுறனாலும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வேக வச்ச தண்ணியை வடிச்சிட்டோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயில் பொரிக்கிற ஸ்டெப் உங்களுக்கு வேண்டாம், அன்அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக வடைச்சட்டியில் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அதெல்லா சேனக்கிழமையுமே வறுத்து எடுத்தாச்சு. இப்போ கடாய் வச்சு, நல்லா கனமான கடாய் வச்சு எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி திரும்பியும் இந்த வறுத்தது எல்லாமே ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சுக்கலாம். 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு ஆகும். இப்போ இந்த எண்ணெயில் பொரிக்கிற இது வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் கடாயில் போட்டு வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், எவ்வளோ அருமையான சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.